மாண்புமிகு விவசாயிகளே வணக்கம். நான் உங்க சந்திரசேகர் பாலன். இந்த ஆண்டு மிளகாய் சாகுபடியில் பெருமளவு வைரஸ் தாக்கம் ஏற்பட்டுட்டு இருக்கு. இந்த வைரஸ் தாக்கத்தை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம வெறும் வைரஸ் மருந்துகளை மட்டும் பயன்படுத்துறதால எந்த பயன்களும் கிடையாது. நம்ம இந்த வைரஸ் தாக்கத்திலேருந்து நம்ம பயிர்களை எப்படி காப்பாற்றணும்னா, இந்த வைரஸ்களை ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு கடத்தக்கூடிய பூச்சிகளையும் நம்ம கட்டுப்படுத்தினா மட்டும்தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்க முடியும். வைரஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு எந்த மருந்துமே கிடையாது. அதாவது அதை சரி செஞ்சிரும் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த பூச்சிக்கொல்லியுமே கிடையாது. வைரஸ்களிலிருந்து அடுத்தடுத்த செடிக்கு பரவாமல் ஓரளவுக்கு நம்ம தற்காத்துக்கிட்டு மட்டும்தான் போக முடியும். இதுதான் பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நானே சில வீடியோவில் குறிப்பிட்டிருக்கலாம் வைரஸை கட்டுப்படுத்த முடியும்னு. அது எந்த ஸ்டேஜில்னு பார்த்தீங்கன்னா வைரஸ்களை லீஃப் கர்ல் வைரஸ்னு இருக்குது, லீஃப் மொசைக் வைரஸ்னு சொல்லுவாங்க, எல்சிவி எல்எம்வி இப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் செடியிலே நம்ம அந்த மாதிரி 2 வகையும் நம்ம காணப்படும். ஒன்று பார்த்தீங்கன்னா இளஞ்செடியிலே வரும். அது பார்த்தீங்கன்னா இலைகள் அடுக்கடுக்காக போட் ஷேப்பில் இருக்கும். அந்த மாதிரியான வைரஸ்களை பார்த்தீங்கன்னா நம்ம பர்ஃபெக்ட்டு போன்ற பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துறதால ஓரளவுக்கு அதில் காய்க்க வைக்க முடியும். இதுவே மொசைக் வைரஸ் வந்துடுச்சுன்னா நம்ம என்ன தான் மருந்து அடித்தாலும் சரி அதை கண்டிப்பாக நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணவே முடியாது. அது எப்படி பரவுது அப்படின்றத பற்றி பார்ப்போம். அந்த பாதிக்கப்பட்ட வைரஸ் செடியிலிருந்து இந்த பூச்சி பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை கொசுக்கள் தான் இதை பரப்புது. மிளகாய் செடியை பொறுத்த வரைக்கும் வெள்ளை கொசு அதிகமாகவே காணப்படும். அப்படி காணப்படும் போது நீங்கள் அலட்சியம் காட்டாமல் நல்ல பவர்ஃபுல்லான மருந்தை சிலதை வாங்கி பயன்படுத்தி தான் ஆகணும். விலை மலிவாக பயன்படுத்துறதால நம்ம அதை சரியாக கட்டுப்படுத்த முடியலன்னா வயல் ஃபுல்லாகவே வைரஸை சீக்கிரமாக கடத்தி நம்ம பயிர்களை நாசப்படுத்திடும். அதனால் டாட்டா நிறுவனத்திலேருந்து வந்த ஒரு தயாரிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மருந்துடைய பேர் கிளாஸ்டோ. இதில் பார்த்தீங்கன்னா பைரிஃப்ளூக்யூனசான்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் 20% வாட்டர் சால்யூபிள் கிரானுவல் வடிவில் இருக்குது. இந்த பைரிஃப்ளூக்யூனசான்ற டெக்னிக்கை பார்த்தீங்கன்னா அவங்க பேட்டன் வாங்கி வச்சுருக்காங்க டாட்டா நிறுவனம். இதனுடைய சிறப்பு அம்சம்னு பார்த்தோம்னா இது பூச்சிகளை தாக்கிறதால அதுங்க உணவு உட்கொள்ள முடியாமலே சாக நேரிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக பாதிப்புகள் ஏற்பட்டும் இது செயல்படாமலே வச்சுருக்கும். அதால் பார்த்திங்கன்னா இலைகளில் தாக்கக்கூடிய வேலைகள்லாம் அது செய்யாமலே அதுக்கப்புறம் அதுக்கு உணவு இல்லாமலே இறந்து போக நேரிடும். அந்த மாதிரியான வேலையை தான் இந்த கெமிக்கல் செய்யும். நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே அசிபேட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அசிட்டாமிப்ரிட்டை பற்றியும் போட்டிருப்பேன். அது எல்லாமே ஒரு நார்மலாக தான் நம்ம அந்த நேரத்துக்கு கட்டுப்படுத்த முடியும், அவ்வளோதானே தவிர லாங் லாஸ்டிங்காக கட்டுப்படுத்த முடியாது. இதனுடைய விலை ஜாஸ்தி தான், ஆனால் இது பார்த்திங்கன்னா லாங் லாஸ்டிங்காக கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். இதனுடைய விலைன்னு பார்த்தோம்னா 100 கிராமோடைய விலையே நமக்கு கிடைச்சது பார்த்திங்கன்னா 1100 ரூபா. ஏக்கருக்கான ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா 100 முதல் 200 கிராம் பரிந்துரைக்கிறாங்க. இது நம்ம பகுதியில் பயன்படுத்துனது. இதுவே உங்கள் சைடில் எந்த மாதிரியான தாக்கம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அக்ரனமிஸ்டோடைய பரிந்துரைப்படி வாங்கி பயன்படுத்துங்க. இப்போ இருக்க சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ செலவை பார்த்து செய்கிறோமோ அதுக்கான லாபத்தை மட்டும்தான் நம்ம ஈட்ட முடியுது. பெருமளவு லாபம் ஈட்டணுன்னா நல்ல விளைவு கிடைக்கணும், நம்ம விளைவிக்கிற எந்த பொருளாகட்டும். ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையில் செலவினமே ஜாஸ்தியாக பண்ணிவிட்டு விலை கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் தேவைக்கேற்ப வாங்கி பயன்படுத்துங்க. நீங்கள் அசிட்டாமிப்ரிட்டையும் தாராளமாக பயன்படுத்தலாம். அது கட்டுக்குள்ளே வரலாத பட்சத்தில் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி பவர்ஃபுல்லாக வாங்கி பயன்படுத்துங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலோடு உங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சப்ஸ்கிரைப் செஞ்ச அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் இன்னும் சார்ந்த நன்றிகள்.